யாத்ராகமம் புத்தகத்தில் 40 அதிகாரங்கள் 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குதுன்னு பார்த்தோம். முதல் அதிகாரத்திலேருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களின் ஒடுக்கப்படுதலை குறித்து பார்த்தோம். 12ஆம் அதிகாரத்திலேருந்து 15ஆம் அதிகாரம் வரைக்கும் 2வது பகுதி. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி மீட்கப்பட்டு எகிப்திலிருந்து கடந்து சென்றார்கள் என்பதை நம்ம 12வது அதிகாரத்திலேருந்து 15ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்க்க முடியும். 12வது அதிகாரத்தில் அங்கே பார்க்கிறது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பஸ்கா. இங்கே முதல் பேரான அடிமைகளாக இருக்கட்டும், ராஜாவாக இருக்கட்டும், பார்வோனாக இருக்கட்டும், மிருக ஜீவன்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஒரு அடி கொடுக்க போகிறார். சங்கார தூதனை ஆண்டவர் அனுப்ப போகிறாரு. ஆனால் அதுக்கு முன்பதாக தன்னுடைய ஜனங்களை பாதுகாக்கணும். அதுக்கு தான் இந்த பஸ்கா பண்டிகை. அந்த பஸ்கா பண்டிகை 8 நாள் ஆசரிக்கப்பட வேண்டும். புளிப்பில்லாத கசப்பான கீரை, புளிப்பில்லாத அப்பம், இதெல்லாம் அவங்க சாப்பிடணும் அப்படிலாம் சொல்லிட்டு அந்த 12ஆம் அதிகாரம் முழுவதும் பஸ்கா பண்டிகையை பற்றியும், எப்படி ஜனங்கள் தீவிரமாய் புறப்பட்டு போகும்படி அங்கே பயங்கரமான 29வது வசனத்தில் வாசிக்கிறோம். நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற்பேர் அனைத்தையும், மிருக ஜீவன்களின் தலையீட்டு அனைத்தையும் கர்த்தர் அழித்தார். ஆனால் இந்த அழிவுக்கு இந்த ஜனங்கள், தன்னுடைய ஜனங்கள் மீட்கப்படும்படியாக அவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சில காரியங்களை செய்ய வேண்டியது. ஆடை அடிக்கணும், அதனுடைய இரத்தத்தை நிலைக்கால்களில் பூசணும். அப்போ தான் சங்கார தூதன் அந்த இரத்தத்தை பார்த்தவுடனே கடந்து போவான் அப்படிலாம் சொல்லிப்பா. அப்படி செய்யலைன்னா நிச்சயமாக அவங்களும் எகிப்தியரோட அழிய தான் செய்யணும். இப்போ அந்த கீழ்ப்படிதல் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு அவங்க கர்த்தர் சொன்னபடி கீழ்ப்படியணும், அந்த அவசியத்தையும் நம்ம இங்கே கற்றுக்கொள்கிறோம். இப்படி பயங்கரமான ஒரு சங்காரம் நடந்த பிறகு தான் ஜனங்களை போக விடுறாரு இந்த பார்வோன். கொள்ளையை எவ்வளவு பொருட்களை எடுத்துகிட்டு போக முடியுமோ எடுத்து அப்படியே போகிறாங்க. எவ்வளவு வருஷம் இந்த எகிப்து தேசத்தில் இருந்தாங்க அப்படிங்கிறத 40வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். 40வது வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். இப்போ எவ்வளோ காலம் இருந்தாங்க? 430 வருஷம் இருந்து அங்கேருந்து கிளம்பி போகிறத நம்ம பார்க்கின்றோம். அப்போது இந்த அதிகாரத்தில் பயங்கரமான ஒரு சங்காரம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அதிலேருந்து காக்கப்படுறாங்க. இப்போ துரிதமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கிளம்பி செல்வதை இந்த 12வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். 12ஆம் அதிகாரத்துலேருந்து 13ஆம் அதிகாரம் 16வது வசனம் வரைக்கும் அதை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ வந்துட்டாங்க. ஷார்ட்கட் ரூட் இருக்குது. டக்குன்னு இவங்க சில மாதங்களில் போய் கானான் தேசத்துக்கு ரீச் ஆயிடலாம், அப்படி பாதை இருக்குது. ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யலை. 17வது வசனத்தை வாசிப்போமா? பார்வோன் 13வது அதிகாரத்தில் 17வது வசனம். இது மாதிரி தான் நம்ம நிறைய பேரோட வாழ்க்கையில் நடக்குது. நமக்கு அது ஒரு கேள்வியாக இருக்குது. ஓகே, ஆசீர்வாதத்துக்கு ஷார்ட்கட் இருந்தால் நல்லாயிருக்கும், நம்ம நினைக்கிறபடி சீக்கிரமாக நடந்துட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். எல்லாரும் தான், யாரும் அது எக்ஸெப்ஷன் கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே அந்த மனசில் அப்படி ஒரு எண்ணம், ஏன் ஆண்டவர் இப்படி தாமதமாக எல்லாத்தையும் செய்கிறாரு, நம்ம நினச்ச உடனே ஏன் நினைக்கிற மாதிரி காரியங்கள் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இங்கே அதுக்கு அழகான ஆன்சர் ஆண்டவர் தராரு. ஒருவேளை ஷார்ட்கட்டில் போயிட்டா ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாங்க, ஜனங்கள் திரும்ப எகிப்துக்கு வந்துடுவாங்க. ஓகே, துரிதமாக ஆசீர்வாதம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் தேவனை விட்டுருவாங்க. அப்போது அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறாராம், சுற்றி சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார்.
அவங்க அணி அணியாய் புறப்பட்டு சென்றார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்கள பாதுகாத்தார். எல்லா இடத்துலையும் நம்ம அதை தான் பார்க்குறோம். சோதனையை அனுமதிக்கிறாரு, ஆனால் சோதனையில் துவண்டு போகாதபடி தன்னுடைய ஜனங்களை பாதுகாக்கிறார். சுற்றி போகிறது கஷ்டம்தான், ஆனால் பாருங்கள் கடைசி 2 வசனத்தை வாசித்தோன்னு சொன்னால் கர்த்தர் எப்படி அவர்களை வழி நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லி வாசிப்போமா? கடைசி 2 வசனம். ம் 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 விலகி போகவில்லை. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும் படிக்கு. இது சுற்றி போக பண்ண பாதை தான், கஷ்டமான பாதை தான், வனாந்தரமான பாதை தான். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? அதில் இரவும் பகலும் அவர்கள் வழி நடந்து போகும்படிக்கு பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார், அவர்களுக்கு முன் சென்றார். இதை கொஞ்சம் மாற்றிருந்தால் என்ன ஆயிருக்கும்? பகலிலே அக்கினி ஸ்தம்பமும் இரவிலே மேகஸ்தம்பமும் இருந்தால் என்ன ஆயிருக்கும்? பகலில் எரிஞ்சு போயிருப்பாங்க, ஏற்கனவே வனாந்திரம். இப்போ எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட உதவியை அனுப்பணும் அதுவும் ஆண்டவருக்கு தெரியும். அவர் ஒரு நாளும் தவறு செய்கிற தேவன் இல்லை அப்படிங்கிறத ஜனங்கள் கண்டுகொள்ளும்படி ஆண்டவர் உதவி செய்தார் அப்படிங்கிறத இந்த 13ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கின்றோம். அடுத்தது பார்க்கும் பொழுது இப்போ இவங்க கடந்து இப்படி போய்கிட்டே இருக்காங்க. மறுபடியும் பார்வோனுடைய மனம் என்ன செய்யுது? கடினப்படுது. அவன் 600 ரதங்களை, குதிரை வீரர்களை எல்லாம் அணியாக பெரிய ஆர்மியை திரட்டிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை பின்பற்றி வரான். அப்போது இதை பார்த்து ஜனங்கள் மறுபடியும் பயந்தார்கள் அப்படின்னு சொல்லி, பயந்தது மாத்திரமல்ல முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். அவங்க முறுமுறுப்பு இங்கே ஆரம்பிக்குது 11ஆவது வசனத்தில். மோசையை பார்த்து சொல்கிறாங்க, 14ஆவது அதிகாரம் 11ஆவது வசனத்தில் என்ன சொல்கிறாங்க? வாசிங்கம்மா. இதுதான் பாருங்க, எத்தனையோ அற்புதத்தை பார்த்தாங்க. கர்த்தருடைய ஓங்கிய புயம், அவருடைய பலத்த கரம், அவருடைய மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம், அவர் எவ்வளவு அழகாக வழி நடத்தினார், எல்லாத்தையும் பார்த்தாங்க. ஆனால் பார்த்துட்டு இப்போ மோசைக்கு விரோதமாக என்ன சொல்கிறாங்க? எகிப்தில் பிரேதக்குழி இல்லைன்னு சொல்லிட்டா, இந்த வனாந்தரத்தில் எங்களை புதைக்கிறதுக்காக இங்கே கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அப்பவும் மோசையினுடைய பதில் பார்த்திங்கன்னா, ஏன் இப்படி என்னை பாடாப்படுத்துகிறீங்க? அப்படிலாம் ஒன்றுமே சொல்லலை. மோசை ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாதிருங்கள். நிறையா நீங்கள் சொன்ன மாதிரி பொறுமையை தான் நம்ம மோசையிட்டேருந்து கற்றுக்கொள்ளணும். ஜனங்கள் லேசான ஜனங்களே கிடையாது. ஆனால் எல்லா சூழ்நிலையும் எப்படி தான் இவ்வளோ பொறுமையாக, சில நேரம் கோவம் வந்துச்சு, கண்மலை அடித்தார். ஆனால் பல நேரத்தில் பார்த்தோன்னு சொன்னால் அவ்வளவு பொறுமையாக ஜனங்கள் பயப்படுறாங்கன்னு அவருக்கு புரியுது. ஏன்னா அவரும் பயந்தார் இல்லையா? ஆண்டவர் அழைச்சப்பா, ஐயோ என்னால் முடியாது, நான் மந்த நாவு, திக்குவாய் உள்ளவன், என்னால் பேச தெரியாது, பயந்தார். வேறு யாரையாவது எனக்கு பதிலாக அனுப்புங்க, பயந்தார் இல்லையா? பார்வோனுக்கு முன்னாடி நிற்க பயந்தார். அந்த பயம் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால இந்த ஜனங்களுக்கும் பயம் இருக்குங்கிறத அவர் புரிஞ்சிக்கிட்டு அவன் கடினமாக நடத்தலை. அவர் சொல்லார், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்களை எவ்வளவு அழகாக தேற்றுறாரு, தைரியப்படுத்துகிறார். அப்படிங்கிறத ஒரு நல்ல லீடருக்குரிய ஒரு குவாலிட்டியை நம்ம பார்க்கிறோம். பெற்றோரா அல்லது நம்ம ஒர்க் ஸ்பாட்டில் நமக்குன்னு ஆண்டவர் ஒரு தலைமைத்துவத்தை தந்திருப்பார். உங்களுக்கு கீழே பல ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒருவேளை அநேகர் உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அவங்கக்கிட்டலாம் நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நம்ம சொந்த பிள்ளைகள்கிட்ட எப்படி நடந்துக்கிறோம், இதெல்லாம் நம்ம மோசைக்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள முடியும். அப்படியே
எகிப்தியர் கடினப்படுத்தி அவங்கள பின்பற்றி வந்தாங்க. ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரர்களும் மகிமைப்படும்போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். அதனால தான் அந்த இத்தனை அற்புதம், இத்தனை டிலே. நானே கர்த்தர் என்பதை மற்ற ஜனங்கள் அறியும்படி தான் ஆண்டவர் நமக்கு இப்படி சில நேரம் காரியங்களை டிலே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம இதில் பார்க்க முடியும். அடுத்தது கர்த்தர் துணை நின்று எகிப்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணார். அதெல்லாம் தான் 14வது அதிகாரத்தில். 15வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது இப்போ மோசேயும் ஜனங்கள் எல்லாரும், மிரியாம், ஆரோன் எல்லாரும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுறத இந்த 15வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். எப்படி ஆண்டவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், எப்படி கர்த்தர் அவர்களுக்கு பலனும் கீதமுமாக இருந்தார், ரட்சிப்பாக இருந்தார் அப்படின்னு சொல்லி அழகாக ஆண்டவர் செய்த நன்மைகளை துதித்து பாடுறாங்க. இங்கே தான் இந்த 15வது அதிகாரத்தில் தான் முதல் முறையாக ஒரு லேடி ஒரு வர்ஷிப் லீடராக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். மிரியாம் தம்புரை 20வது வசனத்தை வாசிங்க. 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். ம் 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 அந்த ஒரு ஸ்திரீ அவள் தீர்க்கதரிசி அப்படிங்கிற டைட்டிலை கொடுக்குறதும், ஒரு ஸ்திரீ வர்ஷிப்பை லீட் பண்ணுறதும் இந்த இடத்துல தான் முதலாவதாக நம்ம பார்க்கிறோம். ஓகே, அதனால் சிலர் விமன்லாம் லீடர்ஷிப் எடுக்கக்கூடாது அப்படிலாம் ஆர்கியூ பண்ணால் இந்த வசனத்தை நம்ம கோட் பண்ணலாம். ஓகே, ஆண்டவரே அதை அங்கீகரித்ததுனால தான் இங்கே எழுதி வச்சிருக்கிறார். ஓகே, மிரியாம் அவள் தீர்க்கதரிசியாக இருந்தாள். மிரியாம் ஒரு நல்ல ஆராதனையை நடத்துகிற ஒரு தலைவியாகவும் இருந்தாள் என்பதை நம்ம இதில் பார்க்க முடியும். ஓகே, இப்போ நிறையா டெஸ்ட் ஆரம்பிக்க போகுது ஜனங்களுக்கு. முதலாவது என்ன அப்படின்னு பார்த்தா 22வது வசனத்தில் அங்கே வனாந்திர வழியாக போயிட்டுருக்காங்க. 3 நாள் தண்ணி இல்லை, 3 நாள் தண்ணியே இல்லை. அடுத்து வராங்க, மாறாவுக்கு வர்றாங்க, அங்கே தண்ணி இருக்குது. 3 நாள் தண்ணி குடிக்காமல் தண்ணியை பார்த்தோன்னே எவ்வளவு ஆசையாக இருந்திருக்கும் அவங்களுக்கு. ஆனால் என்ன நடந்தது? கசப்பான தண்ணி, வாயில் வைக்க முடியாத ஒரு கசப்பு. உடனே மறுபடியும் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து நாங்கள் என்னத்தை குடிப்போம்? உடனே மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். ஆண்டவர் ஒரு சொல்யூஷனை கொடுக்குறாரு. என்ன செஞ்சார் ஆண்டவர்? ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. இதில் நிறைய பிரசங்கங்கள் நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? நம்மளுடைய மாறாவை போல கசப்பான பாதை வழியாக கசப்பான அனுபவங்கள் நமக்கு வந்துட்டுருக்கா? ஆண்டவருடைய சிலுவை மரம், அந்த சிலுவை மரத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நம்மளுடைய கசப்பான அனுபவங்கள் எல்லாம் அது மதுரமாய் மாறும். ஓகே, அதுதான் சொல்யூஷன். ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம ஆண்டோடைய வருகை வரைக்குமோ அல்லது நம்மளுடைய மரண பரியந்தமோ நம்ம வாழ்க்கையில் சின்னதுலேருந்து நிச்சயமாக அவங்கவுங்க நிலைமைக்கு தகுந்தபடி பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு ப்ராமிஸ் பண்ணலை. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள்னு தான் சொல்கிறார். உலகத்தை நான் ஜெயித்தேன், அவ்வளோதான். அந்த சிலுவை மரம் தான். அதை விட்டால் நமக்கு வேறு கதி கிடையாது. எவ்வளவு தான் வாழ்க்கை கசந்து போனாலும் ஆண்டவர் மேலே கோச்சிக்கிடாதீங்க, சரியா? அவர்கிட்ட தான் போக முடியும், அவர்கிட்ட தான் போய் விழ முடியும், வேறு வழியே கிடையாது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? கசப்பான அனுபவங்கள் வந்துருச்சா உடனே ஆண்டவர் மேலே கோவம் வந்துடும் நமக்கு. உடனே நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன் இல்லையா? எஸ், ஆனால் ஆண்டவர் தான் நமக்கு கதி. உங்களுடைய பிரச்சனைகள் புரியுது, ஆனால் எனக்கும் வேறு என்ன, நீங்கள் ஃபோன் பண்ணி இப்படிலாம் கேட்கும்போது என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல. இதுதான், வேறு வழியே கிடையாது. அவருடைய சிலுவை மரம் ஒன்று தான். அவர் சிலுவையிலே நமக்காக நம்முடைய பாடுகளை ஜெயித்தார். அந்த சிலுவை மரத்தண்டைக்கு நம்ம போயிட்டோன்னு சொன்னால்
விழுந்து கிடந்துட்டோன்னு சொன்னால் நிச்சயமாய் நம்மளுடைய மாறாவெல்லாம் மதுரமாக மாறியே ஆகும். ஒருவேளை கொஞ்சம் ஒரு டிலே ஆகலாம், அந்த டிலேயும் ஏதோ ஒரு நன்மைக்கு தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் நிச்சயமாக செய்வார். மோசே அந்த ஜனங்களுக்காக ஆண்டவர்கிட்ட வேண்டி கொண்டது போல் நாங்களும் உங்களுக்காக வேண்டிகிட்டே இருக்கோம். ஆண்டரே ஜனங்களுக்காக மனதிறங்குங்க ஏசப்பா, நிச்சயமாக தெரியும் கர்த்தர் மனதிறங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ தண்ணீர் இல்லை, ஜனங்களுடைய நிலைமை மோசைக்கு நல்லாவே புரியுது. 3 நாள் தண்ணி இல்லாமல் திடீர்னு தண்ணியை பார்க்குறாங்க. ஆசையாக தான் இருந்திருக்கும், மதுரமாக இருந்தால் சந்தோஷமாக குடிச்சிருப்பாங்க. ஆனால் குடிக்க முடியல. மோசைக்கு அவங்க நிலைமை புரியுது. அதனால தான் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்றார் இல்லையா. அவருக்கு புரியாமல் இல்லை. அப்போது அதுக்கு ஒரு சொல்யூஷன் வருது. ஆண்டவர் சொல்கிறார், இனி நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதியில் ஒன்றை உங்களுக்கு வர பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி அவங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்து அடுத்து அவங்களுக்கு ஏலீமுக்கு நடத்தி செல்கிறாரு. அங்கே 12 நீரூற்றுகள் 70 பேரீச்ச மரங்கள் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். அப்போ கசப்பான அந்த மாறாவை கடந்து வர்றாங்க. ஆண்டவர் நோக்கி பார்த்து ஆண்டவர் ஒரு சொல்யூஷனை தர்றாரு. தந்த பிறகு பார்த்தா ஏலீம் அது எப்படிப்பட்ட இடம், செழிப்பான இடத்துல அங்கே பாளையம் இறங்கினார்கள். 12 நீரூற்றுகள், 1 2 இல்லை, 12 கோத்திரம், 12 நீரூற்று. எல்லாத்தையும் ஆண்டவர் கரெக்டாக தான் செய்வார். 12 நீரூற்று, 70 பேரீச்ச மரம், அங்கே அவர்கள் பாளையம் இறங்கினார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அங்கே நின்றுச்சா இதோட பிரச்சனை? இதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சா? இல்லை. அடுத்து ரெபிதீம் தானே, ஏலீமை விட்டு பிரயாணம் பண்ணி 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்திலே சேர்ந்தார்கள். அப்போ அந்த சீன் வனாந்தரத்துக்கு வரும்பொழுது மறுபடியும் ஜனங்கள் இப்போ சாப்பாடுக்காக முறுமுறுக்கிறாங்க. எங்களுக்கு நான் வெஜிடேரியனே கிடைக்கல, எகிப்தில் இருக்கும்போது ஃப்ரீயாக ஃபிஷ் சாப்பிட்டோம், நல்ல மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லாமே சாப்பிட்டோம். இங்கே என்ன வெறும் கீரையும் வெங்காயமும் பூண்டும் இதே சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி இருக்குது. எங்களுக்கு இறைச்சி 3வது வசனத்தை வாசிப்போமா? நாங்கள் 16வது அதிகாரம் 3வது வசனம். தாவிலை ஆமாம். சில நம்ம வீட்டில் கூட பிள்ளைங்க நான் வெஜிடேரியன் சிக்கன் மட்டன் பிரியாணி இதை சாப்பிடாட்டா செத்து கூட போயிடலாமான்ற மாதிரி அப்படி ஒரு கிரேவிங் சில நேரம் இல்லையா? அது மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கே இருந்திருக்கு. இறைச்சி பாத்திர தண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே நாங்கள் செத்து கூட போயிருந்தால் நல்லா இருந்திருக்கோம். வெஜிடேரியன் சாப்பிட்றது அவ்வளவு வெறுப்பாக இருக்குது அப்படின்னு அங்கே சொல்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதையும் ஆண்டவர் கேட்குறாரு. அதுதான் சில நேரம் கடுப்பாக வரும். வீட்டில் நான் வெஜிடேரியன் இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு கடுப்பு வந்தால் கத்துவாங்கள்ல, பெற்றோருக்கு கடுப்பு வரும். ஆண்டவருக்கான கடுப்பே வராது. திடீர்னு பார்த்தா யாராவது செஞ்சு ஈரல் பொறிச்சு கொண்டு டப்பாவில் தந்துட்டு போவாங்க. அப்போ தான் திட்டி முடிச்சிருப்பேன் நான். ஒரு நாள் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி முடித்து கத்தி குமிச்சிருப்பேன். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், ஆப்டியோட மனசு என்ன கேட்குதுங்கிறத புரிஞ்சு யாராவது ஒருத்தங்க உங்களில் இருக்கவங்க தான் எதையாவது செஞ்சு கொண்டு தான் திறந்து பார்த்தா நான் வெஜிடேரியன் இருக்கான். அதான் அவன் சொல்லாமா, நீங்கள் தான் திட்டுறீங்க, ஆண்டவர் என்னுடைய கிரேவிங்ஸ் அறிஞ்சிருக்காருன்னு. அதே மாதிரி தான் இங்கே நடக்குது. எவ்வளவு நன்மை செஞ்சு எவ்வளோ முறுமுறுத்தாலும் ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு கேட்ட அந்த மாம்சத்தையும் அவங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தையும் கொடுக்குறார். இதில் முக்கியமாக 13வது வசனத்தை வாசிப்போமா? எதுக்கு இங்கே காடைகள் அப்படியே பாளையத்தை மூடி இருக்கு. விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றிலும் பனி பெய்திருந்தது.
ஆண்டவர் சாயந்தரத்தில் காடைகளை பறவைகளை அனுப்புகிறாரு. அதெல்லாம் வந்து விழுந்து கிடக்கு. காலையில் பனி மூடி இருக்குது. ஏன்? ரெஃப்ரிஜரேஷன். எஸ், ஃபர்ஸ்ட் ரெஃப்ரிஜரேஷன் இங்கே தான் நம்ம பார்க்குறோம். இங்கேருந்து தான் மனுஷனுக்கு ரெஃப்ரிஜரேட்டர், இப்படி ஐஸ் கட்டியில் வச்சா கெட்டு போகாதுங்கிற ஐடியா வேதத்துலேருந்து தான் கிடச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் தாட் அபவுட் ரெஃப்ரிஜரேஷன் இங்கே தான். ஓகே, ஆண்டவர் பாருங்கள், அதை பத்திரப்படுத்தி ஃப்ரெஷ்ஷாக ஜனங்களுக்கு கொடுக்கணும்னு பனியவும் பெய்ய வைக்கிறாரு. எவ்வளோ நல்ல தெய்வன் பார்த்தீங்களா? எல்லா மைன்யூட் டீட்டெயில்ஸ்லையும் அவர் நம்மளுடைய வாழ்க்கையை குறித்து ரொம்ப கேரிங் காட். இதெல்லாம் வாசிக்கும் போது தான் நமக்கு அப்படி உற்சாகம் வரும். அது செத்து நாரி போயிருக்கோம் அல்லது இல்லையா? அதில் ஒரு பனியை பெய்ய வைக்கிறாரு, அதை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு இல்லையா? ஆண்டவர் எவ்வளவு நல்ல தேவன் பாருங்கள். அப்போ இந்த அதிகாரத்தில் நம்ம தொடர்ந்து வாசிக்கும்போது மன்னாவை குறித்தும் வாசிக்கிறோம். அந்த மன்னாவை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் ஆண்டவர் சொல்கிறாரு. அதுவும் நமக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும். தேவைக்கு அதிகமாக எடுக்காத அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நம்ம விடுவோமா? ஆசை விட்டுச்சா? தேவைக்கு அதிகமாக சிலர் எடுத்தாங்க. என்னாச்சு? எல்லாம் கெட்டு போச்சு, பூசணம் பிடிச்சி போச்சு. ஓகே, 6வது நாள் சொல்கிறாரு, 2 மடங்கு எடுங்க, 1 மடங்கு வச்சுருங்க. கெட்டு போச்சா? இல்லை. 7வது நாள் போகாதீங்க, ஓய்வு நாள். போகாமல் இருந்தாங்களா? போனாங்க. அங்கே இருந்துச்சா மன்னா? இல்லை. அப்போ இதெல்லாமே நமக்கு ஆண்டவர் கற்றுத்தருகிற அழகான பாடங்கள். தேவைக்கு மேலே வேலை செய்யாத, ஓவர் டைம் ஒர்க் பண்ணி காசை சேர்த்து எல்லாத்தையும் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கி இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறதுக்காகவே ஓவர் டைம் ஒர்க் பண்ணி உடம்பு ஒன்றும் இல்லாமல் ஆக்கி இல்லையா? கண்டென்டட் ஹார்ட், அதை தான் இங்கே ஆண்டர் டீச் பண்ணுறேன். உனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவு போய் எடுத்துக்கோ, எவ்வளவு தேவையோ அவ்வளவு வேலை செய். சோம்பேறியாக இருக்காத, ஆனால் வேண்டிய அளவுக்கு நீ வேலை செய். உடம்பு ரொம்ப வருத்தி 40 வயசுல கிளடனா அப்படியே ஒன்று முடியாத அப்படி போயிடுறாங்க ஆட்கள். தேவையில்லை. அதுபோல் ஓய்வு நாளாக உனக்கு கட்டாயமாக ஓய்வு தேவை. உன் உடம்புக்கு ஓய்வு தேவை. ஆண்டோட சமூகத்தில் நீ வந்து இருக்க வேண்டியது அவசியம். அந்த நாளில் நீ மற்ற வேலையை செய்யாத. ஓகே, அதுக்கு தான் போய் பிறக்காதன்னு சொல்கிறாரு. ஆனால் இவங்க போகிறாங்க, அங்கே ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது. இந்த 16வது அதிகாரத்தில் மன்னாவை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறத கேர்ஃபுல்லாக வாசித்தோன்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை ஒழுங்கு அழகாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறத இந்த 16வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். ஓகே, இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக 3வது பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஏன்னா 15வது அதிகாரத்தோட 2வது பகுதி ஜனங்களை விடுதலையாக்கி அவங்க விடுதலை பாடல் பாடுவதோடு இந்த புக்கோட 2வது பகுதி முடியுது. 15வது அதிகாரத்தில் எப்படி ஆரோனும் மிரியாம் எல்லாரும் எப்படி பாட்டு பாடினாங்க அந்ததோட 2வது பகுதி முடியுது. இந்த அதிகாரத்திலிருந்து ஆண்டவருடைய டிவைன் கேர், சோதனையும் தெய்வீக பராமரிப்பும் தான் இங்கே நம்ம பார்க்கிறோம். இந்த ஆக்சுவலாக 15வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்தே 3வது பகுதிக்கு நம்ம வந்துடலாம். ஏன்னா அவங்களோட பாட்டோட 2வது பகுதி முடிஞ்சிருது. 15வது அதிகாரம் 22வது வசனத்துலேருந்து பாடுகளும் பராமரிப்பும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். பாடுகளை அனுமதிக்கிற தேவன் அவன் எப்படி அழகாக பராமரிக்கிறார். கசந்த மாறா, ஆனால் ஒரு மரத்தை காண்பிக்கிறார், ஒரு சொல்யூஷனை காண்பிக்கிறார். மோசே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட உடனே ஒரு சொல்யூஷனை காண்பிக்கிறார். இப்போ நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய பாடுகளுக்கு அவர் ஒரு சொல்யூஷனை நிச்சயமாக காண்பிப்பார். அது மாத்திரமல்ல, எப்படி 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் உடைய ஏலிமுக்கு கொண்டு வந்தார். அங்கேயும் பெர்மனண்ட்டாக உட்கார வைக்கல. கொஞ்ச நாள் பாளையம் இருந்தாங்க, மறுபடிக்கும் அவங்க கிளம்பி போகணும். ஏன்னா கடைசி அவங்களோட நோக்கம் என்ன? கானானுக்குள்ளே பிரவேசிக்கணும். இந்த ஏலிம்லே உட்கார வச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துருவாங்க இல்லையா? ஸோ அங்கே இருந்து கிளப்புறார். அங்கேயும் மறுபடிக்கும் பிரச்சனை, தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, இப்படி ஒன்றுன்னா
ஆனால் எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவர் அவர்களை எப்படி போஷித்தார். காடையை அனுப்பினார், மன்னாவை அனுப்பினார். மறுபடியும் பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி இல்லை, ரபிதீமுக்கு வராங்க. 17வது அதிகாரத்தில் குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீம் அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க. அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. ஜனங்கள் உடனே என்ன செய்கிறாங்க? மோசையோட வாதாடுறாங்க, முறுமுறுக்கிறாங்க. அப்போ மறுபடியும் அதே மாதிரி தான் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன், இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடு கூட்டிக் கொண்டு நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நீ போகிறதுக்கு முன்னாடி நான் அங்கே உனக்கு முன்னாடியே போய் நான் ஆயத்தம் பண்ணி வைப்பேன். அதுதான் இந்த பியூட்டி, ஆண்டருடைய அன்பினுடைய அருமை. அதுதான் இவனுக்கு இந்த கண்மலையிலேருந்து தண்ணீர் கிடைக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வர்றதுக்கு முன்னாடி நான் முன்னாடியே போய் அந்த கண்மலையில் நிற்பேன், அந்த கண்மலையை நான் ஆயத்தப்படுத்தி வைப்பேன், உனக்கு தண்ணீர் கிடைக்கும்படியா. இதுதான் ஆண்டவர் செய்வார். நம்ம அவரை நோக்கி பார்க்கும் பொழுது முறுமுறுக்காமல், ஆண்டவர் மேலே கோபப்படாமல் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்வார். அங்கே போய் நிற்பேன், நீ என்ன செய்ய, கண்மலையை அடி, ஜனங்களுக்கு அதுலேருந்து குடிக்க தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே ஜனங்கள் குடித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே எல்லாம் குடிச்சிட்டு நிம்மதியாக அப்படி வரலான்னு பார்த்தா அங்கே அமலேக்கியன் காத்துட்ருக்கான். இப்படி தானே நம்மளோட வாழ்க்கையும் போயிட்டு இருக்கு. ஒரு பிரச்சனை முடியும் நினச்சா அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுது. ஆனால் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஆண்டவர் தீர்வு தந்துகிட்டே தான் இருக்கிறார். அவருடைய பராமரிப்பை நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நம்மளுடைய பாடுகளும் நிரந்தரம் அல்ல, நம்மளுடைய பாடல்களும் நிரந்தரம் அல்ல. ரெண்டும் மாறி மாறி வந்துட்டே தான் இருக்கும். நம்ம பரம கானானுக்கு போய் சேர்ற வரைக்கும் பாடுகள் மத்தியில் நம்மளுடைய பெரிய கம்ஃபர்ட் என்னன்னா, அவர் நம்மை பராமரிக்கின்ற தேவன். இப்போ அமலேக்கியர் வந்துட்டாங்க. அமலேக்கியரோட யுத்தம், அந்த யுத்தத்துலேயும் ஆண்டவர் இவங்களுக்காக ஜெயத்தை தருகிறார். ஓகே, யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கற்கினாலே முறிய அடித்தான் அப்படின்னு சொல்லி 13வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஓகே, அப்போ அங்கே 2 பேரை குறித்து நம்ம அடிக்கடி பார்ப்போம். மோசேயுடைய கைகள் அசந்து போகாதபடி யார் அவனை தாங்கினாங்க? ஆரோனும் ஊரும். ஓகே, 12வது வசனத்தில் பாருங்கள். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். ஸோ இட்ஸ் a டீம் ஒர்க். இந்த யுத்தத்தில் மோசே மட்டும் பாடுபடலை. மோசேக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க ஆரோனும் ஊரும். மோசேயுடைய சொல் கேட்க ஒரு யோசுவா, அந்த யுத்தத்தை நடத்த யுத்த வீரர்கள். அப்போ இட்ஸ் a டீம் ஒர்க். அகெயின் நம்மளோட பாடுகளில் நம்ம தனியாக இருக்கணும், ஆண்டரோட கோச்சிக்கிட்டு சபைக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னு இருந்தால் ஒன்றும் நடக்காது. ஏன்னா நம்ம சபையாக நமக்கு வரும் பொழுது நமக்காக ஜெபிக்கிற ஜனங்கள், நமக்காக ஜெபிக்கிற ஒரு போதகர், நம்மளை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள், இதுக்கு தான் நம்ம கூடி வரோம், வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இல்லையா? இந்த கோவிட் டைமில் ஆன்லைன் நம்ம எல்லோரும் வீட்டில் கடந்தப்போ எப்படி இருந்தது இல்லையா? அப்போ தான் நமக்கு புரிஞ்சது, இப்படி சபை கூடி வருதல் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் இல்லையா? வராதவங்களை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டாம், ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா மோசேக்கு இருந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கும் இருக்கணும். ஐயோ நான் எவ்வளோ சொன்னேன், யாருமே வரலையே அப்படின்னு வருத்தப்படவே மாட்டேன் நான். ஆனால் அவங்களுக்காக மனசு ஏங்கும். இன்றைக்கி நீங்கள் வரல அப்படின்னா உங்களுக்காக என் மனசு ஏங்கும், அவ்வளோதான். கோபம் வராது. ஆண்டே இந்த ஜனங்களுக்காக மனதிறங்க மாட்டிங்களா அப்படின்னு. ஸோ இட்ஸ் ஆல் அ டீம் ஒர்க். மோசே மட்டும் தனியாக போராடலை, எல்லா இடத்துலையும் தேவன் அவரோடு கூட இருந்தார்.
தலைவர்கள் அவனோடு கூட இருந்தார்கள். இங்கே அமலேக்கியரை ஜெயிக்கிறதுக்கும் இத்தனை பேர் சேர்ந்ததுனால தான் ஜெயம் கிடைத்தது. இந்த அதிகாரத்தில் 15வது வசனத்தில் தான் யெகோவா நிசி அப்படிங்கிற அந்த பெயரை நம்ம பார்க்கிறோம். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான் அப்படின்னு சொல்லி. யெகோவா நிசின பொருள் என்ன? கர்த்தரின் ஜெயக்கொடி. கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறவர், கர்த்தர் நம்மளுடைய யுத்தத்தை நடத்துகிறவர் அப்படிங்கிற பொருள்படும். ஓகே, ஸோ அடுத்து 18ஆம் அதிகாரத்தோடு இந்த 3வது பகுதி முடியுது. அதனால் இந்த 18ஆம் அதிகாரத்துக்கும் வந்துடுவோம். அதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். இந்த 18வது அதிகாரம் எத்ரோ, அந்த மோசேயினுடைய மாமனார் எத்ரோ தான் இந்த சாப்டருக்கு ஹீரோன்னு நம்ம வச்சுக்கலாம். ஏன்னு சொன்னால், இப்போ மோசே மூலமாக நடக்கிற அற்புதங்கள், ஆண்டவர் இவங்க மூலமாக செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் எத்ரோ கேள்விப்பட்டு மோசேயின் மாமனாகிய எத்ரோ தன்னுடைய மகள் சிப்போராள், மோசேக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிகிட்டு திரும்ப வர்றார், மோசேயை சந்திக்க வர்றார். அப்போ பார்க்குறாரு, மோசே நியாயம் விசாரிக்கிறதுக்காக உட்கார்றாரு. ஜனங்கள் கூட்டமாக நிற்கிறாங்க. ஜனங்கள் நின்று களைச்சி போயிட்டாங்க. மோசே பேசி 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 களைச்சி போயிட்டார். அப்போ அழகான ஒரு சஜஷன் மோசேக்கு கொடுக்குறாரு. இது எத்தனையோ லா புக்ஸ் இதை ஃபாலோ பண்ணி தான் எப்படி லீடர்ஸ் அசைன் பண்ணணும், எப்படி ஜாப் டெசிக்னேஷன் ரொம்ப முக்கியம். சிலர் தனக்கு தான் நல்லா செய்ய தெரியும் அப்படின்னு யாருக்குமே நம்பி வேலையை கொடுக்க மாட்டாங்க. அப்போ அவங்களும் சோர்ந்து போவாங்க. வேலை டிலே ஆகிறதுனால மற்றவங்களும் சோர்ந்து போவாங்க. நம்ம ஒரு லீடர் அப்படின்னு சொன்னால் பிறரை நம்பி சில வேலைகளை கொடுத்தே ஆகணும். நம்ம பெற்றோராக இருக்கோம், நம்மளுடைய பிள்ளைகளை நம்பி இந்த ஒருவேளை அவங்க தவறே பண்ணால் கூட அவங்களுக்கு அந்த வேலையை கொடுத்தே ஆகணும். இப்போ நான் ஆப்டில் அபிஷேக்குக்கு சமையல் வேலைக்கு அலோவ் பண்ணிட்டேன். சின்னதுலேருந்தே ஒரு மொட்டை கத்தியை கொடுத்து வெண்டைக்காயும் ஒரு கட்டிங் போர்டையும் கொடுத்து உட்கார வச்சுருவேன். சரன்னு அறுத்து பார்ப்பான். எப்படி அறுத்தாலும் அவன் கையை அறுபடாதுன்னு தெரியும். அப்படியே ஒரு கத்தியை கொடுத்துருவேன். இப்படியே டெவலப் ஆனதுனால இன்றைக்கி 2 பேரும் எங்கே போனாலும் எக்ஸலண்ட்டாக சர்வைவ் பண்ண முடியுது. அவங்கள நம்பணும். ஐயோயோ, நீ உன்னைய சமையலுக்கு விட்டால் நீ கிச்சனெல்லாம் பாழாக்கிடுவ, எனக்கு டபுள் வேலை, அதனால் நீ செய்ய வேண்டாம் ஒரு நாளும் சொல்லாதீங்க. படிச்சிக்கவே மாட்டாங்க பிள்ளைங்க. உன்னை கடைக்கு அனுப்புனா நீ என்னத்தையாவது வாங்கிட்டு வந்துடுவ, காசை விட்டுட்டு வந்துடுவ. எப்போவுமே இப்படி நெகட்டிவாகவே சொல்கிறது. அப்படி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது போபாலில் ஹிந்தி மட்டும்தான் கடையில் பேசுவாங்க, அனுப்பிச்சி விட்டுருவேன். அழகாக அப்படி தான் அவன் ஹிந்தி டெவலப் ஆச்சுது. நம்ம பிள்ளைங்களை நம்பணும், இவங்களால முடியும் நம்பி அனுப்பணும். எப்பவும் ஓவர் ப்ரொடெக்டிவாக நம்ம பிள்ளைங்களை வச்சுருந்தோன்னு சொன்னால் அவங்க ப்ளூம் ஆக முடியாது. எங்கேயாவது தனியாக போகிறதுக்கு ஒரு சூழ்நிலை நிர்பந்தம் வரும்பொழுது கலங்கி போயிடுவாங்க. ஏன்னா நம்ம ட்ரெயின் பண்ணலை. கட்டாயமாக கர்த்தரை நம்பி நம்மளோட பிள்ளைங்களுக்கு ஒர்க் அசைன் பண்ணணும். கர்த்தரை நம்பி நம்ம பிள்ளைங்களை தனியாக அனுப்பணும். நம்ம எந்த அளவு ஜெபிக்கிறோமோ அந்த அளவு நமக்கு விசுவாசம் வரும். நம்ம பிள்ளைங்களை கர்த்தர் பாதுகாப்பார், எங்கே இருந்தாலும் பாதுகாப்பார். பாபிலோனுக்கு போனாலும் அங்கேயும் என் பிள்ளை கர்த்தருடைய சித்தம் செய்வாள் அப்படின்னு சொல்லி நமக்கு நம்பிக்கை வரும். அப்போ இந்த எத்ரோ மோசேக்கு அதை தான் கற்றுக் கொடுக்குறார். நீ உட்காந்து நீ தான் செய்ய முடியும், நீ தான் நியாயம் விசாரிக்க முடியும், நீ தான் நல்லா செய்ய முடியும் அப்படி தான் சொல்லலை. ஆனால் அசைன் பண்ணு, ஒர்க் அசைன் பண்ணு. 100 பேருக்கு தலைவர், 1000 பேருக்கு தலைவர், 10 பேருக்கு தலைவர், இப்படிலாம் அசைன் பண்ணு. அப்படி லீடர்ஸ் அசைன் பண்ணிட்டீங்கன்னா சின்ன சின்ன டிஸ்பியூட் இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன வழக்குகளுக்கு அந்த லீடர்ஸ் கிட்ட போட்டோம். அவங்க ஒருவேளை அவங்களால தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படின்னா மட்டும் அந்த பிரச்சனை மட்டும் நீ உங்ககிட்ட கொண்டுட்டு வரட்டும். எவ்வளோ பியூட்டிஃபுல் சஜஷன் பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல் லெசன் இது. நம்ம குடும்பத்தை நடத்துறதுக்கும் நம்மளோட பிஸ்னஸை நடத்துறதுக்கும் நம்மளோட வேலையிலையும் இது நமக்கு ஒரு நல்ல லெசன். என்னால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படி ஒரு நாள் நினைக்கக்கூடாது. சில ஹெட்ஸ்
அப்படி தான் இருப்பாங்க. நான் மட்டும்தான் நல்லா செய்வேன், இவங்ககிட்ட கொடுத்தா சொதப்பிடுவாங்க அப்படின்னு அவங்களே கடந்து செஞ்சிட்ருப்பாங்க. உடனே மற்றவங்களும் என்ன நினைப்பாங்க, நல்ல ஜாலி, அந்த ஹெட் அவங்களே செய்கிறாங்க, செஞ்சுட்டு போட்டோம். ஆனால் என்னென்னா அவங்க ரிட்டையர் ஆன பிறகு மற்ற யாரும் ட்ரெயின்டாக இருக்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. அதனால் நம்ம பிள்ளைங்களுக்கு சிறு வயதுலேருந்தே அவங்கள நம்பி வேலைகளை கொடுக்கணும், அவங்கள நம்பி பொறுப்புகளை கொடுக்கணும். அந்த பாடத்தை தான் இந்த 18th சாப்டரில் நம்ம கற்றுக்கொள்கிறோம். நம்ம பிள்ளைங்களுக்கு கட்டாயமாக ப்ரொடெக்ட் பண்ணணும். பயங்கரமான உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டுற வார்த்தைகளை நம்ம பேசி ஓவர் ப்ரொடெக்டிவாக இல்லாமல் அவங்கள நடத்த வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படிங்கிறத இந்த 18வது அதிகாரத்திலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். அப்போது மோசே தன் மாமன் சொல் கேட்டு 24வது வசனத்தை வாசிப்போம். அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான். இது இன்னொரு பியூட்டிஃபுல் கேரக்டர் மோசே கிட்ட. மோசே இப்போ எஸ்டாப்ளிஷ்டு லீடர் ஆயிட்டார். ஏதோ 100 பேருக்கோ 1000 பேருக்கோ இல்லை, லட்சாதி லட்சம் பேருக்கு மோசே இப்போ லீடர். ஆனால் தன்னுடைய மாமனார் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கவர் தான் அவர், இல்லையா? அதன் அவரோட தொழில். அந்த மாமனார் சொல்கிற பேச்சை கேட்டு அதன்படியெல்லாம் செய்தான். அதுதான் மோசேனுடைய குணம். ஒரு லீடருக்கு இன்னொருத்தங்க ஒரு வைஸ் கவுன்சில் கொடுக்குறாங்களா, அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு குணமும் வேண்டும். இதை தான் இந்த 18வது அதிகாரத்தில் த வைஸ் கவுன்சில் ஆஃப் எத்ரோவினுடைய ஒரு அருமையான ஆலோசனை அந்த 18வது அதிகாரம். இதோட 3வது பகுதி முடியுது. நம்ம அடுத்த கிளாஸில் 4, 5 பகுதிகளை முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர்.